சேவை மையங்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஓம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மற்றும் வெபாஸ் ட்ரஸ்ட் இணைந்து இயற்கை விவசாய கருத்தரங்கம் ஒன்றை திருநின்றவூர் அருகே உள்ள கொசவன்பாளையத்தில் நடத்தியது. ஓம் மிஷன் தலைவர் திருமதி உமா முருகன் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிறுவனர் திரு முருகன் வரவேற்புரை நிகழ்த்த கொசவன்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் திரு பத்மநாபன் தலைமை தாங்கினார். திரு ஜோதி பிரகாஷ் முன்னிலை வகித்தார். இந்த கருத்தரங்கில் மத்திய மற்றும் தமிழக அரசின் இயற்கை விவசாய ஆலோசகர் திரு சித்தர், திருவள்ளூர் மாவட்ட துணை வேளாண்மை இயக்குநர் திரு சந்தான கோபாலகிருஷ்ணன், அண்ணா அரசு மருத்துவமனையின் இயற்கை தலைமை மருத்துவர் டாக்டர் ஹேமேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தற்போது பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் இயற்கைக்கும் நமது உடலுக்கும் சீர்கேட்டை ஏற்படுத்துவது குறித்தும், இயற்கை விவசாயத்தின் அவசியம், அதன் பயன்கள், அது விளைவிக்கும் ஆரோக்கியகரமான வாழ்க்கை என்பன குறித்து சிறப்புரை நிகழ்த்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக வெளிநாட்டு சிறப்பு குழுவினர் இயற்கை உரத்தில் பயிரிடப்பட்ட பயிர் வகைகளின் செழிப்பை எடுத்துக் கூறினர். திருநின்றவூர், கொசவன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்று பயன்பெற்றனர். முடிவில் திரு சுரேஷ் நன்றி கூறினார். கருத்தரங்க ஏற்பாட்டினை திரு லஜபதி ராய் செய்திருந்தார். இதனை முன்னிட்டு ஹோம் மிஷன் சார்பில் கொசவன்பாளையத்தில் புதியதாக சேவை மையம் ஒன்றும் துவக்கப்பட்டது.